வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எறா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய், வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகாய், பூண்டு நசுக்கி வச்சிருக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எறா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து ஒரு குழி கரண்டி எடுத்திருக்கேன். இதுல வந்து தேங்காய் கொஞ்சமா நம்ம ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப வந்து எறா ஆஞ்சு வச்சிருக்கேன். புளி தண்ணி, இந்த எறாவுடைய தலைய வந்து நம்ம நண்டு போல ஒண்ணும் பாதிமா நசுக்கி இந்த தண்ணி இரவு கட்டி நம்ம குழம்புல ஊத்திக்கலாம். வாங்க வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. இப்ப பேன் காஞ்சிச்சு, நம்ம அதை வந்து கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். இப்ப வந்து கடுகு கொஞ்சமா போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டு சோம்பு கடுகு உளுத்தம்பருப்பு பொரிச்சோடனே பூண்டு போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் பொன்னிறமா இருக்கும். இப்ப வந்து நம்ம வந்து அரிஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை வந்து இதுல கொட்டி வதக்கி விட்டுக்கலாம். இந்த எறா தலையை வந்து நீங்க கீழே தூக்கி போட்டுறாதீங்க. இது வந்து நண்டு போல நம்ம வந்து சும்மா நாட்டு நண்டு மாதிரி நம்ம சும்மா லைட்டா மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்தி இந்த தண்ணி மட்டும் நம்ம ஜூஸ் மட்டும் வடிகட்டிக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊத்திக்கலாம், அரைச்சிக்கலாம். இங்க பாருங்க, இது ஒண்ணும் பாதிமா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப வந்து நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இங்க பாருங்க, இது அந்த தலையை வந்து நல்லா நம்ம வந்து ஒண்ணும் பாதிமா அரைச்சி வடிகட்டி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து தலையை வந்து நம்ம தூக்கி போட தேவையில்ல, அது மாதிரி அரைச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த வெங்காயத்துல வந்து கொஞ்சமா நம்ம மஞ்சத்தூள் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடும். தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் இப்ப வந்து 1/4 கிலோ தக்காளி, ஒரு 1/4 கிலோக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமா போட்டிருக்கேன். கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்ப இங்க பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து மசிச்சு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு குழி கரண்டி மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அந்த பச்சையோட ஸ்மெல் நல்லா போயிட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து அந்த இந்த புளி தண்ணி வந்து இதுல கரைச்சல வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்படி பண்ணிட்டு சும்மா 1 நிமிஷம் இப்படி மட்டும் கிளறி விட்டுட்டு, இப்ப வந்து இந்த பாருங்க, எறாவுடைய தலையை வந்து நான் ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம நண்டு எல்லாம் போட்டு நசுக்கி ஜூஸ் எடுக்கிற மாதிரி எறா தலையும் போட்டு நம்ம ஜூஸ் எடுத்து இதுல ஊத்திக்கலாம். இதை நீங்க எறா தலையை வந்து கீழே தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி எடுத்து வடிகட்டி இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணி இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேற பச்சை தண்ணி எல்லாம் எதுவுமே ஊத்த தேவையில்ல. இதை ஆட் பண்ணி இது லைட் கொதிக்கட்டும். இங்க பாருங்க, எறாவை இதுல வந்து நம்ம கொட்டிக்கலாம். நான் அழகா கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அழகா கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன். எறாவையும் இதுல கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு வந்து தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இங்க பாருங்க, தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி இது பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இந்த தேங்காயை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொச்சா போதும், நம்ம அப்படியே இறக்கிடலாம். லாஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி தூவிட்டு கொட்டிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நான் செஞ்ச முறையில நீங்களும் செஞ்சு பாருங்க. எறா குழம்பு ரொம்ப கமகமன்னு வாசனையா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.